முளைக்கட்டின பயிர் தான் எப்பவுமே சத்தான ஒண்ணு. அப்படி முளைக்கட்டின ராகிய பக்குவமா அரைச்சு ஆரோக்கியமான ராகி மால்ட்ட செஞ்சோம். இத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி மால்ட் செய்யறதுக்காக ஒரு படி ராகி எடுத்துக்கிட்டோம். ராகியில தூசு தொலும்பெல்லாம் இருக்கும், அதை சுத்தமா புடைச்சு எடுத்துக்கிறது நல்லது. புடைச்சு சுத்தம் பண்ணி வச்சிருந்த ராகியில இப்ப 1க்கு 2 வாட்டின்னு தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட ராகிய தண்ணி ஊத்தி 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ராகி இப்ப நல்லா ஊறிடுச்சு. இத கல் இல்லாம சுத்தமா அரிச்சு எடுத்துக்கணும். இப்ப ராகி முளை கட்டுறதுக்காக ஒரு துணியில இறுக்கமா ஒரு இரவு முழுக்க முடிஞ்சு வச்சிடலாம். மறுநாள் காலையில ராகி எல்லாம் நல்லா முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இத நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்குவோம். வெயில்ல நல்லா காஞ்ச பிறகு அரைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். ராகி இப்ப கல்லுல போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்சு அரைக்கிறதுனால ராகி முழுசா அரைப்படாது. அதனால ஒரு முறைக்கு 2 முறையா அரைச்சு சலிச்சு எடுத்துக்குவோம்.
இப்ப 1 டம்ளர் அளவு மட்டும் அரைச்ச ராகி மாவை எடுத்து சூடு பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருவோம். 1 அல்லது 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தினாலே போதுமானது. சேர்த்துக்கிட்ட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 200 ml பாலை சேர்த்துக்கணும். இதை இறக்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லனா அடி பிடிச்சிரும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்துக்கணும். நாங்க 1/2 கூண்டு வெல்லத்தை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடிக்கவும் தூவிட்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். நம்ம தயார் பண்ண ராகி மால்ட்டோட தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் அருமையா இருக்கும். சுவையான ராகி மால்ட் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. நம்ம பாரம்பரிய முறையில தயார் பண்ண ராகி மால்ட்டோட சுவையும் மனமும் அருமையாவே இருந்தது.